இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வந்து இயற்கை. இயற்கை சொன்ன உடனே நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு மலை உச்சிலேருந்து நம்ம இப்போ பேச போகிறோம். அந்த மலை உச்சி எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக சுற்றி 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 பச்சை பசேல்னு, ஒரு பக்கம் அப்படியே பனி மூடின மலைகள், இன்னொரு பக்கம் பெரிய அருவி, வானளாவிய சிந்தனைகள். இயற்கையால் படைக்கப்பட்டவனே மனிதன். ஆனால் இயற்கையை நம்ம அம்மாவை நம்மளே திட்டுற மாதிரி, நம்ம அம்மாவை நிறைய பேர் அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கையை நம்மளே அழிக்கணும்னு நினைக்கிறது அது எனக்கும் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். இயற்கையோடு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், இயற்கையோடு இணைந்து வாழணும். இயற்கையோடு நீங்கள் எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பெண்ட் பண்ணி போகலாம். ஆனால் நமக்கு தேவைன்றதுக்காக அந்த இயற்கையை அழிச்சிட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம் ப்ளீஸ். அதனால தான் நம்ம குளோபல் வார்மிங்லேருந்து நிறைய விஷயங்கள், இயற்கை சம்மந்தப்பட்ட சீற்றங்களையே பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோமே. எங்கெல்லாம் நமக்கு அந்த இயற்கை ஒரு முரண்பாடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு யோசித்து ஒரு ஒன்று ஸ்ட்ராட்டஜிக்கான நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அந்த இயற்கையும் வளரும், நானும் அதோட சூழ்நிலையோடு சேர்ந்து வளர முடியுன்ற விஷயத்த நீங்கள் கொஞ்சம் யோசித்து பண்ணிங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்து வாழ முடியும், கை கொடுத்து வாழ முடியும். இயற்கையை ரசிக்காத ஒரு மனிதன் யாராச்சும் இருக்காங்களா? மேலே சொல்லுங்கள். இல்லையே. அந்த இயற்கை தான் எல்லாமே. இயற்கையின் அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இயற்கை அதோட நிலையில் அது வாழ்கிறதுக்கான விஷயங்களை செய்ய வேண்டியது ஒரு மனிதனோட உரிமை. அந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்கு இயற்கை பேசுகிறது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இயற்கை அதோட மொழியில் அது பேசிட்டு தான் இருக்குது. அதோட மொழி தான் நமக்கு புரியலை. அதுவும் சந்தோஷமாக இருக்கட்டும், இயற்கையும் வளரட்டும். இயற்கை வளம் வர 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 மனிதனின் தேவையற்ற நாமே காப்பாற்றிக்கொள்ள ஒரு விஷயமே இயற்கையை நாம் மதிக்கிறது, அதோடு சேர்ந்து வாழ்கிறது. தேங்க்யூ.